பங்குனி மாதம் 12ஆம் நாள் உத்திரம் நட்சத்திரம் வரும். அந்த உத்திரம் நட்சத்திரத்தன்னைக்கு கொண்டாடப்படுவது தான் பங்குனி உத்திரம். அது முருகனுக்கு உகந்த நாளாக கருதப்படுது. இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முருகனுக்கு வேண்டுதல் வச்சு பால் குடம் எடுத்து காவடி எடுத்து வேல் குத்தி தன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவாங்க. இந்த கோயில் ராமேஸ்வரம் ராமநாதசாமி கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மேலவாசல் முருகன் கோயில். இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில். இங்கே அவ்வளோ விசேஷமாக இந்த பங்குனி உத்திரத்தை கொண்டாடுவாங்க. முருகனுடைய அனுகிரகம் பெறுவதற்காக காலையில் 3 மணிலேருந்து மக்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. பால்குடம் எடுக்க, அழகு குத்தி, காவடி எடுத்து விடாமல் வருவாங்க. இன்றைக்கி ஃபுல் டே அங்கே விசேஷம் நடந்துகிட்டே இருக்கும். சவுத் சைடில் ரொம்ப ஜாஸ்தி பங்குனி உத்திரம் கொண்டாடப்படும். இன்றைக்கி முருகனை கட்டாயமாக கோவிலில் போய் பாருங்கள். வீட்டில் கந்தசஷ்டி கவசம் படிங்க. முருகனுக்கு ரொம்ப உகந்த வெற்றிலை தீபத்தை வீட்டிலையே போடுங்க. மனமுருகி வேண்டுங்க. பங்குனி உத்திரத்தன்னைக்கு முருகன்கிட்ட கேட்குற எல்லாமே அடுத்த வருஷம் நடக்கும் அப்படின்றது ரொம்ப முழுமையாக நம்பப்படுது. எல்லாருமே சாமி கும்பிட்டு முருகனுடைய அருளை பெறலாம். நான் வீட்டில் பூஜை முடிச்சிட்டேன். நீங்கள் எல்லோரும் வீட்டில் சாமி கும்பிடுங்க. இங்கே பாருங்கள், இவங்க எல்லோரும் எவ்வளோ பக்தியாக இருக்காங்க அப்படின்னு. அடுத்த வருஷமும் இவங்க வேல் குத்தி முருகனை பார்க்க வருவாங்க. இந்த வெயில் மழைலாம் பெருசாக பொருட்படுத்தவே மாட்டாங்க. அவ்வளோ பக்தியாக கும்பிடுவாங்க. நீங்களும் போய் சாமி கும்பிடுங்க. முருகனை தரிசிச்சுட்டு வாங்க. நல்லது மட்டுமே முருகன் கொடுப்பார். நம்ம நினைப்போம்